ரூபாய்க்கான அடையாள சின்னமாக எந்த அடிப்படையில் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதை தமிழக அரசு தான் விளக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட வடிவத்திற்கு எதிராக பயன்படுத்தப்பட்டுள்ளது என யாரும் இதுவரையில் அதிகாரப்பூர்வமாக கூறியதாக தெரியவில்லை என்று கூறினார். இதுகுறித்து தமிழக அரசுதான் விளக்கமளிக்க வேண்டும் என்று கூறிய திருமாவளவன், உலகளாவிய அளவில் இணைந்து பணியாற்ற இன்னும் ஒரு மொழி தேவைப்படுகிறது என்று குறிப்பிட்டார். இந்தியாவில் இணைப்பு மொழியாக ஆங்கிலம் உள்ளது என்று கூறிய திருமாவளவன், தாய்மொழியுடன் சேர்த்து ஆங்கிலத்தை இணைப்பு மொழியாக பயன்படுத்துவது இந்திய நாட்டின் ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்கும் ஏதுவானது என்று தெரிவித்தார். வழக்கமாக நாம் பயன்படுத்துகிற ரூ என்கிற எழுத்து பயன்படுத்தப்பட்டிருப்பது விமர்சனத்திற்கு உள்ளாகியிருக்கிறது. அது எந்த அடிப்படையில் பயன்படுத்தப்படுகிறது அல்லது அந்த இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட வடிவத்திற்கு எதிராக பயன்படுத்தப்படுகிறதா என்ற சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறதே தவிர இன்னும் அதிகாரபூர்வமாக யாரும் அப்படி சொன்னதாக தெரியவில்லை. பொதுவாக ரகரத்தில் தமிழ் எழுத்து தொடங்காது. அதனால் தமிழ்படுத்துகிற போது முன்னால் உகரம் ஊ போட்டு ரூ போடுவது வழக்கம். அவ்வாறும் இது பயன்படுத்தப்படவில்லை. வெறுமென பழைய நடைமுறையை அப்படியே பின்பற்றியிருக்கிறார்கள். இது குறித்து தமிழக அரசு தான் விளக்கம் அளிக்க வேண்டும்.